الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم. قال الله تعالى في كلامه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا. يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا. قال راغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك وهجرني مليا. صدق الله العظيم. அளவற்ற அருளாள நிகரே இல்லாத அன்பான ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை புகழ்ந்து இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம்முரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எவ்வொன்றோ ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவர்க்கம் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் கவலையான சோர்வான நிலைமையிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலங்களிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பேசக்கூடிய காலமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். ஏன் காரணம் என்றால், இந்த உலகத்திலே வாழ்ந்த நபிமார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த நபிமார்கள், அவர்களுடைய குடும்பங்கள் இந்த சமூகத்துக்கு நிறைய முன்மாதிரிகளை காட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த சமூகம் எப்படி வாழ வேண்டும், ஒரு கூட்டாக ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும், பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளை பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளை செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதே போன்று பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன போன்ற நிறைய விடயங்கள், அடியார்களோடு சம்பந்தப்படுகின்ற விடயங்கள், அது அல்லாமல் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படக்கூடிய ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுகின்ற கடமைகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத், அல்லாஹுவை பயப்பட வேண்டிய விதத்திலே பயப்படுவது, அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடப்பது, அல்லாஹுடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்பது, இந்த முன்மாதிரியும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே ஏராளம் ஏராளம் காண கிடைக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே அந்த வகையிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்: وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பல சோதனைகளை கொண்டு நாங்கள் சோதித்தோம். அந்த எல்லா சோதனைகளிலும் அவர் வெற்றி பெற்றார், அதை பூர்த்தி செய்தார். சோதனைகள் இருந்து பின்வாங்கவில்லை, அந்த சோதனைகளை சாதனைகளாக ஆக்கி காட்டினார். அல்லாஹ் சொல்லுகின்றார், எல்லா சோதனைகளையும் பூர்த்தி செய்தார். அல்லாஹ் கொடுத்த பல சோதனைகளே ஒரு சோதனை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தை சோதித்து பார்த்தார். இந்த உள்ளம் யாரோடு தொடர்பு,
இந்த உள்ளத்துல அல்லாஹ் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை உள்ளத்துல இருக்கா இல்லையா என்பது அல்லாஹ் முதலாவது உள்ளத்தை சோதித்து பார்த்தார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல எந்த அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் தான் இருந்தது, அதுக்கு மாற்றமான எந்த சிந்தனைகளும் அந்த உள்ளங்கள்ல விதைத்துக் கொண்டிருந்தது கிடையாது. அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய உலகம், அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய நாளைய மறுமை நாளிலே, அந்த மறுமையுடைய உலகத்திலே நாளைய கியாமத்துடைய நாளையிலே சிறந்த உள்ளமுடைய மக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். கல்புல் சலீம், ஈடேற்றமான உள்ளமுடைய மக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். அதே பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளைய கியாமத்துடைய நாள் செல்வங்களால பிள்ளைகளால ஒன்றும் செய்ய முடியாத நாள். அந்த நாள்ல யாருடைய உள்ளம் கல்புன் சலீம், ஈடேற்றமான உள்ளமா இருக்குமோ, யாருடைய உள்ளம் அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்பு இருக்குமோ, ஈடேற்றமான உள்ளமாக இருக்குமோ, அந்த உள்ளம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நிம்மதியை பெற்றுக் கொண்ட உள்ளமாக, அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தையும் சாந்தியையும் நிம்மதியை அடைந்து கொண்ட உள்ளமாக இருக்கும் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது அந்த இடத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், இது ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் அல்லாஹ்வை வந்தடைகின்ற போது கல்புன் சலீம், ஈடேற்றமான உள்ளமாக இருந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே உள்ளம் என்ற அந்த சோதனையிலே அல்லாஹுவை திருப்திப்படுத்தினார்கள். அந்த சோதனையை பூர்த்தி செய்து அல்லாஹுக்கு விருப்பமான அடியாராக மாறினார்கள். இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தான், முழு உடம்பையும் அல்லாஹ் சோதித்தான். இந்த உடம்பை அல்லாஹ்வுக்காக கொடுப்பாரா? அல்லாஹ் சோதித்து பார்த்தான். மாணவர்களே, நம்ரூது மன்னன் என்ன செய்கிற வருட கணக்கில மூட்டிய நெருப்புல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை போட போகிறான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கால்கள் கைகள் கட்டப்பட்டு கயிறுகளால் பின்னப்பட்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை நெருப்பு கண்டத்திலே போட போகிறார்கள். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காலு ஹர்ரிகு ஃபன்சுரு ஆலிஹதகும் இன் குன்தும் ஃபாயிலின். நீங்க உங்களோட விக்கிரகங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய, உங்களோட விக்கிரகங்களை எதிர்க்கக்கூடிய, கண்ணியமான விக்கிரக ஆராதனை வேணாம் என்று சொல்லக்கூடிய இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் பழி தீர்க்க வேண்டுமா? இவரை அப்படியே பிடித்து நெருப்பிலே நீங்கள் போடுங்கள், இதுதான் எங்களுடைய கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவி என்பதாக அன்புள்ள மக்கள் சொன்னார்கள். என்ன நினைத்தார்கள்? அவர்கள் எல்லோரும் நினைத்தார்கள், எல்லோரும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போட்டு அவர்களை சுற்று சாம்பலாக்கி விட்டால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அப்படியே அணைத்து விடலாம், இஸ்லாம் என்ற மார்க்கம் முகவரி இல்லாமல் போய்விடலாம், பாத்தில்கள் எல்லாம் தலை தூக்கட்டும், ஹக்கொண்டு ஒளியட்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போட்டார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக அல்லாஹ் என்ன செய்தார் தெரியுமா? நெருப்பிலே போடப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து நெருப்பிலே போட்டவர்களை அல்லாஹ் சோதனைக்கு உள்ளாக்கினான். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படி இறுக்கமாக கட்டி நெருப்பிலே போடுகின்றார்கள். இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லவா? நெருப்பை படைத்த ரப்பு நெருப்போடு பேசுகிறான். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். ஏ நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது நீ சாந்தியையும் குளிரையும் கொடுப்பாயா? கண்ணியமானவர்களை தஃசீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் நெருப்புக்கு முதலாவது கட்டளையிடுகிறான், சாந்தியையும் அதாவது குளிரையும் கொடுப்பாயாக என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்ட போது அந்த நிமிடத்திலே தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கின்றார்கள், அந்த நிமிடத்திலே உலகத்திலே உள்ள எல்லா நெருப்புகளும் குளிரானதாக, எல்லா நெருப்புகளும் சாந்தியாக இருந்ததாக. அதுக்கு பின்னால் அல்லாஹ் குறிப்பாக்குகிறான், அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தியையும் குளிரையும் கொடுப்பாயாக என்று சொன்ன போது அதற்கு பின்னால் ஏனைய நெருப்புகள் எல்லாம் பழைய நிலைமைக்கு சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் மீது இருக்கின்ற நெருப்பை மாத்திரம் அல்லாஹ் குளிராகவும் சாந்தியானதாம் ஆக்கினான் என்பதாக. கண்ணியமாக
தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் வஅராது பிஹி கைதா ஃபஜஅல்நாஹுமுல் அக்ஸரீன். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூழ்ச்சி செய்ய நாடினார்கள். அது பலிக்கவில்லை. ஆனால் யாரெல்லாம் அநியாயம் செய்ய நாடினார்களோ, யாரெல்லாம் நெருப்பிலே தூக்கி போட்டார்களோ அவர்களுக்கு தான் இது சூழ்ச்சியாக, அவர்களைத்தான் அல்லாஹ் சோதனையிலே ஆளாக்கினார், அவர்கள் தான் நஷ்டவாளியாக மாறினார் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூழ்ச்சி செய்பவர்கள் எல்லாம், தந்திரம் செய்பவர்கள் எல்லாம் அல்லாஹ் மேலானவன். அன்பானவர்களே, எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டாவது வகையான சோதனை, முழு உடம்பையும் அல்லாஹ்வுக்காக கொடுக்க முன் வந்தார். அல்லாஹ் அந்த உடம்பை பாதுகாத்தான். தனி நபராக இருந்து அந்த பாத்தில்களோடு, இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகளோடு போராடி அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பை அல்லாஹ் பாதுகாத்தான். உடல் என்ற அந்த சோதனையிலும் வெற்றி பெற்றார்கள். முன்னால் சொல்லப்பட்ட உள்ளம் என்ற சோதனையிலும் அல்லாஹ்வுடைய திருப்தி அடைத்தார்கள். மூன்றாவது வகையான ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்திருந்தார். அந்த எல்லா செல்வங்களையும் விருந்தாலே கொடுக்க முன் வந்தார். ஹல் அதாக ஹதீஸு லைஃபி இப்ராஹிமல் முக்ரமீன். சங்கையான அவானவர்கள், அந்த சங்கையான அந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்திய செய்தி, நபியே நாயகமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்திய செய்தி உங்களுக்கு வரலையா என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் கேட்கிறான். எனவே அன்பானவர்களே, மூன்றாவது வகையான சோதனை எல்லா பொருளாதாரங்களையும், அதாவது விருந்தாளிகளுக்கு, அவர்களை நாடி வரக்கூடிய மக்களுக்கு கொடுத்து அதனூடாக பொருளாதார ரீதியான, சொத்து செல்வம் ரீதியான சோதனையிலும் மூன்றாவது சோதனை வெற்றி பெற்றார். நான்காவது ஒரு வகை சோதனை, அதுதான் நேற்றைய குத்துபாவில் இங்கே பேசியிருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அருமை மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்பான் கொடுத்த செய்தி சுருக்கமாக சொல்லுகிறேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 60 வயதை தாண்டி பிள்ளை கிடைக்காத இந்த வயது, தன்னுடைய மனைவியை மலட்டு பருவத்தில் இருக்கிறார்கள், பிள்ளை கிடைக்காத இந்த வயது, அந்த நேரத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான ஒரு குழந்தையை தருவாயாக. அல்லாஹ்விடத்தில் சாலிஹான குழந்தையை கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உடனே பதில் அளிக்கிறான். فبشرناه بغلام حليم. அவருக்கு நாங்கள் குலாமின் ஹலீம், விவேகமுள்ள, அறிவுள்ள, நுட்பமுள்ள ஒரு சாலிஹான குழந்தையை நாங்க கொடுத்தோம். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு கிடைத்த அந்த குழந்தைய அங்கும் இங்கும் ஓடி விளையாடுகின்ற வயது, கொஞ்சம் வயது மேல போக அந்த புள்ள வாப்பாக்கு உமாக்கு பின்னால ஓடி திரிகிற வயது வரக்குள்ள அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவு காணுகிறார்கள், மகனே உங்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கிறான் கனவினூடாக, எனவே அதை நாம் நிறைவேற்ற வேண்டுமே தன்னுடைய மகனிடத்திலே அபிப்பிராயம் கேட்கிறார்கள். அன்பானவர்களே, நபிமார்களுக்கு வரக்கூடிய வகைகள் எல்லாம், அதாவது வரக்கூடிய கனவுகள் எல்லாம் வகை அது கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நாங்கள், மனிதர்களாகிய எங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் எல்லாம் வகை கிடையாது. ஒருவர் கனவுலே வந்து ஒருவர் மூத்தாகிவிட்டார், தந்தை மூத்தாகிவிட்டார் என்று வச்சுக் கொள்வோம். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 5 ஏக்கர் காணி இருக்கிறது. கனவுலே தந்தை வந்து ஒரு மகன் சொல்லுகிறார், அதாவது அவருடைய மகன் சொல்லுகிறார், தந்தை இரவு கனவிலே வந்து என்னிடத்திலே சொன்னார், 5 ஏக்கர் காணி இருக்கிறது, அதிலே 4 ஏக்கர் எனக்கு தருமாறு, அதிலே 1 ஏக்கரை தான் என்னுடைய நானாவுக்கு கொடுக்க சொன்னார் என்று அந்த 2 உறவுகளுக்கு இடையிலே ஒரு கனவு கண்டு விஷயத்தை அங்கே சொல்லி அந்த காணியை புரிக்க முற்பட்டால் அது முடியாது. அன்பானவர்கள், எதை சொல்கிறேன் நான், நபிமார்களுடைய கனவுகள் வகைகள் தான். நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் வகை, அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நிறைவேற்ற வேண்டும். நானும் நீங்களும் கனவு கண்டால் அது கண்ணியமானவர்கள், அது வகை கிடையாது. அது நபிமார்களுடைய காலத்திலே கண்ட கனவை போன்று கிடையாது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் சில ஆகமான சில காரியங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றியே ஆகவே நல்லபடியாக்களாக இருந்தார். அன்பானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிள்ளை அங்கும் இங்கும் அப்படியே தெரியக்கூடிய வயது,
அந்த சந்தர்ப்பத்திலே ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? குர்பானை கொடுப்பதற்காக முன்குப்புற படுத்தாட்டி அவருடைய அந்த கைகளை கட்டி அவருடைய அந்த கத்தியை அழகான முறையில் கூறாக்கி கழுத்திலே வைக்க முற்படுகிறார்கள், கழுத்திலே வைக்கின்றார்கள். ஆனால் அறுபடவில்லை. 2-3 முறை முயற்சிக்கிறார்கள், அறுபடவில்லை. பாலைவன மண், பாலைவனங்கள், மலைகள் நிறைந்த நகரம். கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்கள் கூட சொல்கின்ற போது உஹது மலையளவு நன்மை கிடைக்கும் என்பார்கள். அதே போல இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்கின்ற மலைகளை உதாரணம் சொல்வார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதோ மலையொன்றுக்கு பக்கத்தில் இருந்தான், அறுக்கப்படுகிறார்கள். அப்படியே பக்கத்திலே உள்ள மலையிலே தன்னுடைய கத்தியை அங்கே கோபத்திலே அங்கே அடிக்கிறார்கள். மலை கூட அங்கே துண்டாகி சுக்குநூறானதாக, அதாவது வரலாறு ரீதியாக செய்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களை எதை சொல்கிறார்கள்? இப்படியே கனவை நிறைவேற்ற முன்வருகிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறார்கள்? மகத்தான ஒரு ஆட்டை, மகத்தான ஒரு குர்பானி அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். சுவர்க்கத்தில் ஒரு ஆட்டை கொடுத்து அங்கே குர்பானி நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனை சொல்கிறான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இது சின்ன சோதனை அல்ல, சோதனைகள் ஏற்படுத்தக்கூடிய ரப்பே சொல்லுகின்றான், இது சின்ன சோதனை கிடையாது, இது பெரிய ஒரு சோதனை என்பதாக சொல்லுகிறான். ஒரு பிள்ளைக்கு நோய் ஒன்று வந்தாலே எங்களால பொறுத்து கொள்ளையலாம், எங்கட பிள்ளைக்கு யாராவது ஏற்றினாலே எங்களால பொறுத்து கொள்ளையலாம், எங்கட பிள்ளைக்கு யாராவது அடிச்சாலே எங்களால பொறுத்து கொள்ளையலாம். ஆனா தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய பெற்றோருடைய கையாலேயே அறுத்து புரிய வேண்டும் என்ற அந்த கனவை நிறைவேற்றுவது சின்ன சோதனை அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இது மிகப்பெரிய ஒரு சோதனை என்பதாக. சோதனைகள் ஏற்படுத்தக்கூடிய ரப்பு அல்லாஹ்வே சொல்கிறான். அந்த சோதனைகளை வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் குழந்தை ஒன்றை கொடுத்தான். தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனங்களை சொல்கின்ற போது இது மட்டும் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்ல, இன்னும் ஒரு பிள்ளை ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உங்களுக்கு குழந்தையாக நாங்கள் தரப்போகிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற முன் வந்ததன் காரணமாக அல்லாஹ் ஒரு குழந்தை அல்ல 2 குழந்தையை கொடுத்தான். 2 குழந்தைகளும் நபிமார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் இப்படித்தான் உதவி செய்ய நாடினால் அதை தடை செய்ய முடியாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொண்டதை போல தன்னுடைய தந்தை நெருப்பு வணங்கி, தன்னுடைய தந்தை ஒரு சிலையை வணங்கக்கூடியவர். அன்பானவர்களை, இப்படி இருந்தும் கூட தன்னுடைய தந்தையோடு நடந்து கொண்ட, ஆதரவு சொல்லக்கூடிய அந்த அந்நியரோடு நடந்து கொண்ட முறையை குர்ஆன் பேசியிருக்கிறது. ஒரு முறை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை தந்தையை பார்த்து பேசுகின்றார்கள். قال يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்கவானா, ஷைத்தான் அல்லாஹ்வுடைய விரோதி. நீங்க சைத்தான வணங்கவான வாப்பா. ஒரு வாப்பா சைத்தான வணங்குறது தன்னுடைய மகனால பொறுத்துக் கொள்ளலாம். குர்ஆன் பேசியிருக்குது, மகன்களும் பிள்ளைகளும் வாப்பா உம்மாக்கு புத்திமதி சொல்லி கொடுத்த வரலாறை குர்ஆன் பேசியிருக்குது. ஆனா இன்றைக்கு தாய் தாப்ப கூட பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி கொடுக்காத உலகத்துல நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா குர்ஆன் பேசியிருக்குது, தாய் தாப்பன் இப்படி பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி கொடுத்தாங்களோ அதே போன்று சாலிஹான பிள்ளைகளும் வாப்பா உம்மாக்கு புத்திமதி சொல்லி கொடுத்தார்கள். அதே வரலாறு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதாவது ஷைத்தானை வணங்கக்கூடிய தன்னுடைய தந்தை ஆதருக்கு புத்திமதி சொல்லிக் கொடுக்கிறார். என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்கவானாம், ஷைத்தானை வணங்கினா நீங்க ஷைத்தானுடைய நண்பராக ஆகிவிடுவீர்கள் என்று அவர்கள் சொல்லி அதே குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அபதி இன்னி அகாஃபு அய்யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்கினா என்ன செய்வீங்க? நீங்க ஷைத்தானுடைய நண்பராக வாரி அல்லாஹ்வுடைய அஸாபு உங்களை பிடிச்சுக் கொள்ளும். உங்களுக்கு அஸாபு பிடிச்சுக் கொள்வத இந்த மகனால தாங்கிக் கொள்ளலாம். எனவே என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்கவானாம், ஷைத்தானுடைய உற்ற நண்பராக ஆகிக்கொள்ளவானாம் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு புத்திமதி சொல்கிறார். 2 கட்சி உடையவர்களே ஒரு வீட்டுக்கு இருக்கலாம். அப்படியான ஒரு காலம். ஒருத்தர் ஒரு போஸ்டர் ஓட்டினா அதுக்கு மேலா இன்னொருத்தர் ஒரு போஸ்டர் கொண்டு ஓட்டுவார். ஆனா 2 மார்க்க முடியவர்கள், 2 மதங்களை சார்ந்தவர் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து இருக்கிறாங்களா இல்லையா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி புத்திமதி சொல்கின்ற போது ஆதர் பேச ஆரம்பிக்கிறார்.
அதாவது ஷைத்தானை வணங்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தந்தை சொல்கிறார், கலராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம் லஇன் லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தந்தை சொல்கிறார், என்ன சொல்கிறார் இப்ராஹிம், உனக்கு பைத்தியமா அப்படி இருக்குது, எவ்வளவு காலம் வணங்கிட்டு வந்து விக்கிரகங்கள் எல்லாம் உடைக்க செல்கிறா, இதை வணங்கவானான்னு சொல்றியா, இந்த வேலையை நீ எனக்கு சொல்ல வரவானா, இதை நீ உனக்கு சொன்னா, இந்த விடயங்களை எனக்கு நீ சொன்னா உன்னை கல்லால அடிச்சு கொள்ளுவேன் என்று தன்னுடைய தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார். மகனோ புத்திமதிதான் சொல்லியிருக்கிறார் தந்தைக்கு. ஆனா அந்த தந்தை பேசக்கூடிய வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது. அதற்கு பின்னால் தன்னுடைய மகன் என்ன செய்தார் தெரியுமா, அடிச்சு கொள்வேன் என்று சொன்ன வாப்பாவை பார்த்து மகன் திரும்ப நான் அடிப்பேன் என்று சொல்ல இல்ல, வாப்பாக்கு ஏச இல்ல, வாப்பாக்கு துவா கால சலாமுன் அலைக். அப்படியே அந்த குர்ஆன் நீண்டு கொண்டு போகுது. நபியே தந்தையே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, இப்படி அந்த தந்தைக்கு துவா செய்யக்கூடிய வரலாறு குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய உடம்புகள் அல்லாஹ்வுக்காக இபாதத்துக்களால், வணக்கங்களால், தாய்தாப்பூர் செய்யக்கூடிய ஹிதமத்துக்களால், சமூகத்துக்கு செய்யக்கூடிய பணிகளால் இந்த உடம்பு வளர்க்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, எங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரங்களை தந்திருந்தா, சொத்து செல்வங்களை தந்திருந்தா, சதக்கா, ஜகாத்து, இன்னொரு நல்ல காரியங்களை, சமூக பணிகளை நாம் ஈடுபட வேண்டும். அதே போன்று அன்பானவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு சாலிஹான குழந்தைகளை தந்திருந்தால், குழந்தைகளை அல்லாஹ்வுக்காக அந்த தீனுடைய பணியிலே இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக சாலிஹான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அந்த வரலாறுகளை படிக்க வேண்டிய சில பாடங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். என்ன இந்த வரலாறுகளை நினைவில் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் சாலிஹான மக்களாக மாறிக்கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தருவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முன்மாதிரிகளை இன்றைய குத்பாவிலே கற்றுக்கொண்டோம். யா அல்லாஹ் அத்தகைய முன்மாதிரிகளை நாங்கள் பெற்றோர்களாக இருக்கின்ற எங்களிடமிருந்து பிள்ளைகள் பெறக்கூடியதாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை சமூகத்துக்கு முன்மாதிரியான சமூகமாக்கிடுவாயாக. இறுதி தருவாயிலே எங்களுக்கு சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே கலிமாவை நசீபாக்கிடுவாயாக. சோதனைகள் வராமல் எங்களை பாதுகாத்திடுவாயாக. அதை மீறி சோதனைகள் வந்தால் அதில் மீளக்கூடிய சக்திகளை எங்களுக்கு தந்துடுவாயாக. பொருளாதாரங்களில் வரக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகள் ஆக்கி தந்துடுவாயாக. இந்த ஊருக்கு உன்னுடைய வரக்கத்தையும் அருளையும் தந்துடுவாயாக. இங்கு இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், நிரந்தரமாக அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள், தூரத்தில் இருந்து குடியிருக்கக்கூடியவர்கள், வியாபார நோக்கமாக வரக்கூடிய எல்லோரை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களது துஆவை தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. அதே போல் யா அல்லாஹ் அந்த மஸ்ஜித் வருவதற்காக ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவர்கள், ஆரம்பத்தில் நிர்வாகம் செய்தவர்கள், இந்த பள்ளிக்காக உதவியவர்கள், காணிகளை வக்ஃப் செய்து எத்தனையோ பேர் எங்களை விட்டு பிரிந்து கபரார்கள். யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சுவர்க்கத்தை பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு நீ கபர்களை நிம்மதியை கொடுப்பாயாக. அதே போல் இப்போது நிர்வாகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை நீ கபூல் செய்து கொள்வாயாக. பள்ளியுடைய ஹதரத்தை நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த பள்ளிக்கு உதவி பண்ணக்கூடிய எல்லா மக்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. இங்கு உள்ள நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் எல்லோரை நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களது துஆவை தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. இறுதி முடிவை